ஆச்சரிய சங்கர் அவருடைய பார்வையில, அ 2026 தமிழக அரசியல் களத்த பொறுத்தவரைக்கும் திமுகவுடைய ஜாதகம், ம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் வச்சிருக்கீங்க கவனிச்சிருக்கீங்களா? முதல்வர் ஐயா ஜாதகத்த பொறுத்தவரைக்கும், பொதுவா வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 4 நட்சத்திரங்களும் அவங்கள வந்து இந்த பழிவாங்கக்கூடிய நட்சத்திரங்கள் பேர். அதாவது அவங்கள யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த அவங்கள பழி வாங்கணும், அவங்களுக்கு தவறா நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு புத்தி புகட்டணும்னா, அந்த சக்தியுடைய ஜாதகம், அந்த சக்தியுடைய நட்சத்திரங்களாக இருக்கும். அந்த வகையில பூர நட்சத்திரம்ன்றது அதனாலேயே அவர் வந்து கடந்த தேர்தல்ல அவர வெறுப்பேத்துறதும், அவர வந்து தாழ்வா பேசுனதுமே, அவரு இந்த முதலமைச்சரா நின்னே காமிச்சுட்டார். அவருடைய முதல்ல பதவி ஏற்கும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட பார்த்திருப்பீங்க. அந்த அளவு மனசுல அவருக்கு அவ்வளோ அவ்வளோ நம்மள இவ்வளோ திட்டினாங்க, அப்ப நம்ம சாதிச்சு நிக்கிறோம். அந்த சக்தி இந்த பூர நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதேபோல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்திலும் கிருத்திகை நட்சத்திரம். அதுவும் மிக சக்தி வாய்ந்த நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரங்களும் மிக ஆளுமை மிகுந்த நட்சத்திரங்கள். இது இந்த எலக்ஷன் டேட் வரும்பொழுது, அந்த கிரகநிலைய பொறுத்து சக்தி இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான சக்தி வெளிப்பாடின் மூலமாக மீண்டும் அரசாள்வாங்களான்னு சொல்ல முடியும். அ அ இப்போதைக்கு அந்த அந்த நட்சத்திரங்களுக்கு மிக அற்புதமான நேரம் தான். கேது சிம்ம ராசியிலேயே பயணிப்பதால, ஐயா சொல்ற மாரி பூர முதலமைச்சர் நட்சத்திரத்துடைய தாக்கம், அந்த கேதுவினுடைய தாக்கம் விட்டுக் குடுக்கக்கூடிய எண்ணங்கள் முதலமைச்சர் வரக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பதவியை விட்டுக் விட்டு குடுக்கக்கூடிய அதாவது அ அ பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலம் இருக்குதுன்னு சொல்லலாம் சார். ஓகே. நன்றி. திமுகவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அ அ இல்ல அந்த அந்த கணிப்பெல்லாம் வந்து அந்த 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 குறிப்பிட்ட காலத்தின் அடிப்படையில தான் சொல்ல முடியும். பொதுவா இந்த நட்சத்திரம் மிக வலிமையான நட்சத்திரம். இப்பொழுதும் அவ அவர யாராவது ஒருத்தர் தவறாக பேசும்பொழுது, ஏதாவது ஒரு அவர டீஸ் பண்ணும்போது, அத வென்று காட்டுவார். அந்த சக்தி 2 பேர்களுடைய ஜாதகத்திலயுமே இருக்கு. ஒரு ஒரு விஷயத்த முடிக்கணும்னு தப்பா பேசிட்டாங்க, இதுக்குன்னே நான் ஒரு விஷயத்த செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி உள்ள நட்சத்திரங்கள் தான் 2 பேருடைய நட்சத்திரம். அது வென்று காட்டக்கூடிய நட்சத்திரம். இருந்தாலும் காலத்தின் அளவை வைத்து சொல்ல முடியும். நிச்சயமா, அ. நிச்சயமா.